அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரேம் சேதுபதி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எல்லாருமே சொல்லுவாங்க சம்பவம் நடந்துருச்சுன்ட்டு. ஆனால் இந்த மதுரைக்காரங்க தரமான சம்பவம் செஞ்சுட்டாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? டங்ஸ்டன் ஆர்ப்பாட்டம். டங்ஸ்டனின் என்ன? நிலத்துக்கடியில் 1000 அடிக்கடியில் ஒரு சுரங்கம் ஏற்படுத்தி அங்கிருந்து மண் வளத்தை சுரண்டுறாங்க. யாரு? இந்த தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம். அதற்கு இந்த மாநில அரசாங்கமும் துணை போகுது. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே அணிதிரண்டு நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பேரணியில ஈடுபட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மட்டும் இல்லாம சிவகங்கை மாவட்டம், தேனி மாவட்டம், இந்த 3 மாவட்ட மக்களுமே ஒன்று சேர்ந்து சுமார் 5 லட்சத்துக்கு பேர்ல இப்ப நடைபயணம் போயிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க யாருமே எந்த ஒரு விதத்திலையும் அத்துமீறலில் ஈடுபடலை, விதிமீறல்களில் ஈடுபடலை, சண்டை சச்சரவில் ஈடுபடலை. ஒரு பக்கம் எப்பவும் போல போக்குவரத்து போயிட்டே இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் வாகன பேரணிக்கு தான் நாங்கள் அனுமதி தருவோம்னு சொல்றாங்க. ஆனால் வாகன பேரணி வேணாம், நாங்கள் காலில் செருப்பு போட்டிருக்கோமோ இல்லையோ, எங்கள் மண்ணை காப்பதற்கும் நாங்கள் வாழ்ந்த பிறந்த இடத்தை காப்பதற்காக நாங்கள் நடைப்பயணமே செல்றோம்னு சொல்லி மேலூர்லேருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுரைக்கு நடந்தே சென்றிருக்காங்க. இதெல்லாம் நாம் ஏன் பேசணும்? எங்கேயோ இதே இந்த தேசியத்துல டெல்லியில் நடைபெற்ற விவசாய பேரணியை இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் அனைத்துமே பேசிச்சு. தமிழக மக்கள் அனைவருமே பேசினாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் மேலூர்ல நடக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் பேசுறோமா? பேசல. ஏன்? விழிப்பு இல்லை. இதே போலதான் மதுரையில 2016ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டமானது மதுரையில விதையிட்டு சிவகங்கையில் விருச்சம் பெற்று தமிழ்நாடு முழுவதும் அதனுடைய நிழல் பெற்று மெரினால மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று இளைஞர்கள் எழுச்சியால ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து வந்தோம். அதே போல இந்த 2024ஆம் ஆண்டு இந்த டங்ஸ்டன் ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் எல்லாம் துணை நிற்கணும். ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள்லாம் நாம துணை நிற்கணும். யோசிச்சு பாருங்களேன். திமுக 165 எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க, 40 எம்பிக்களை வச்சிருக்காங்க. வச்சு என்ன பிரயோஜனம்? இவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்புகளும் யாருக்கு எதிராக இருக்கு? ஒரே ஒரு ஆளுநருக்கு எதிராக இருக்கு. இன்னைக்கு மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதற்கு எதிர்ப்பாகவோ இல்லை ஆதரவாகவோ திமுக செய்ததுதான் என்ன? மதுரையில மிகப்பெரிய அளவுல மூர்த்தி அமைச்சர் இருக்காங்க. தன்னுடைய பெண்ணுக்கு சுமார் 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் என்ன பண்றாரு? இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அங்க வந்த மக்களுக்காக ஏதாவது சேவை செஞ்சாரா? இல்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தன்னிச்சையா வந்தவங்க யாருமே பசியிலையும் பட்டினிலையும் போயிடக்கூடாதுன்னு அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து எல்லாரும் சொல்றாங்க, மதுரைனாவே ஜாதி ரீதியான படுகொலை நடக்குது, நெல்லை மாவட்டத்தில் ஜாதி ரீதியான படுகொலை நடக்குதுன்னு. ஆனா அங்க எவ்வளவு பெரிய ஒற்றுமை இருக்கு தெரியுங்களா? உரங்காம்பட்டி, மேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய உரங்காம்பட்டி மல்லர் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. அதுக்கு பக்கத்துல 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் வெள்ளலூர் நாடு. அங்க கள்ளர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பளிச்சுன்னு சொல்லணும்னா, கள்ளனும் பல்லனும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறான். எதுக்காக? இந்த மண்ணை காப்பதற்காக. இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களே யாரு? அவங்க தான் நம்மளுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள். அவர்களுக்காக நாம் எல்லாம் இங்க குரல் கொடுக்கணும். இந்த மண்ணிற்காக, நம் மண்ணின் மானத்தை காப்பதற்காக குரல் கொடுக்கணும். ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வீட்டு வாடகை நமக்கு இருக்கிறோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த வீட்டில் நாம குடியிருந்தாலே, அந்த வீட்டில் இருந்து நாமளை கிளம்ப சொன்னா, போக சொன்னா, அந்த வீட்டில் எவ்வளவு நினைவுகள் இருக்கும், கனவுகளை விட்டு செல்வோம். அப்படியே நம்மளால சுயமா ஈடுபட்டு அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வீடு வாங்கி நிலத்தை வாங்கி கட்டினா கவர்மெண்ட் இடிக்குதுன்னு சொன்னா எவ்வளவு வேதனைப்படுவோம். அதே போலதான் அவங்க முன்னோர்கள் வாழ்ந்து எத்தனை வருடங்களா அங்க இருந்து இருக்கக்கூடிய மக்களை இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வேதாந்தாவுடைய கிளை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்குக்கு கொடுத்து இன்னைக்கு டங்ஸ்டனை நாங்க எடுப்போம்னு சொல்லி அதுக்கு முறை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நாம என்ன பண்றோம்? இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். தமிழக மக்களே வேடிக்கை பார்த்தது போகும். இன்னைக்கு எப்படி ஜாதிகள் வித்தியாசம் இன்றி எல்லாரும் மக்கள் போராடுகின்றனரோ, அதே போல நாமும் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய அத்தனை பேருமே போராடணும்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். படையப்பா படத்துல ஒரு சீனை பார்த்துருப்போங்க. கடைசியா கிளைமேக்ஸ்ல மக்கள் எல்லாமே சாரசாரையா டிராக்டர்ல வந்துட்டே இருப்பாங்க. அது போல இன்னைக்கு மேலூரை நோக்கி ஒவ்வொருத்தவங்களும் தேனியில இருக்கட்டும், திண்டுக்கல்ல இருக்கட்டும், சிவகங்கை மாவட்டம் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மற்ற மாவட்டம் நாமெல்லாம் என்ன செய்ய போறோம்? அங்க மட்டும்தான் விவசாயிகள் இருக்காங்களா? மற்ற மாவட்டத்துல எங்கேயுமே விவசாயிகள் இல்லையா? தருமபுரியில இல்லையா? இல்ல கோவை மாவட்டத்துல இல்லையா? இல்ல திருப்பூர் மாவட்டத்துல இல்லையா? ஈரோடு மாவட்டத்துல இல்லையா? தயவு செய்து விவசாயிகளுக்காக நாம் குரல் கொடுப்போம். இந்து மகாசபா மேலூர் மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.